அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐநூர்ஜேஷன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து இந்த 3 லேயர் ஃப்ரில் கவுனோட கட்டிங் வீடியோ வந்து பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டியாக நம்ம ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட்டிங் வீடியோ பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கட்டிங் வீடியோ லிங்க் தரேன். கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இது நிறைய பேருக்கு ஷேர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா? இப்போ அந்த லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டரில் 2 சைடும் பின் பண்ணி எடுத்துக்கோங்க. துணி நகராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா அந்த நெக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சிஸ்ஸரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன நாச்சஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து துணி நல்லா வளைஞ்சு கொடுக்கும். இதுக்கப்புறமா அந்த பின்னெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி விட்டு லைனிங் மேலே மட்டும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெளியில் வந்து நம்ம தையல் போடாமல் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உள் பக்கமாக லைனிங் மேலே மட்டும் தையல் போட்டு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா ஆம் ஹோல் ஹிப்பு சைடு எல்லாத்தையும் ஒரு தையல் மாதிரி போட்டுக்கோங்க. ரஃப்பாக ஒரு தையல் போட்டுட்டு துணி நகராமல் இருக்கும் நம்ம தைக்கும்போது. அந்த மாதிரி ஒரு தையல் ஃபுல்லாக போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே மேலே துணி வந்து நகராமல் நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதனால் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடு தான் வந்து தைக்க போகிறோம். பேக் சைடு வந்து 2 பார்ட்டாக இருக்கும் ஜிப் இருக்கிறதுனால. அதை 2ஐயும் சேர்த்த மாதிரியே வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுத்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சேம் அதே மாதிரி எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்கோலால் சின்ன சின்ன நாச்சஸ் மாதிரி போட்டு திருப்பி விடாதீங்க. திருப்பி விடாமல் முன்னாடி நம்ம தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த ஷோல்டர் உள்ளார மடித்து வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போதும் போல் ஷோல்டர் ட்ரிக் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது மாதிரி தான். ஷோல்டரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளார வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைட் கிளாத்தும் ஒன்று பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் திருப்பும்போது கரெக்டாக வரும். இப்போ அந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணி வச்சு நம்ம பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நகராமல் இருக்கும். பின் பண்ணி வச்சுட்டு 2 சைடும் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பின் பண்ணி வச்சுட்டு ஜாயின் பண்ணுறப்போ ஷோல்டர் நகராமல் இருக்கும். 2 சைடும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். 2 தையல் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது, ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணும்போது, ஹிப் அட்டாச் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எக்ஸஸ் இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு கிளாத்தை திருப்பி எடுத்தீங்க அப்படின்னா உள் சைடு வெளி சைடு 2 சைடுமே தையல் தெரியாமல் நீட்டாக வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2மே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு பண்ண மாதிரியே பேக் சைட்லேயும் வெளியில் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆம் ஹோல்லேருந்து ஹிப் வரைக்கும் ஃபுல்லாக அந்த ஜிப்பு தைப்போம் இல்லையா, அந்த இடத்துலையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2மே உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இந்த சாட்டின் கிளாத் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அது மாதிரி இருக்கிறனால தான் நம்ம உள்ளே வெளியே 2 சைடுமே தையல் தெரியாமல் இருக்கிற மாதிரி நீட்டாக தைச்சிப்போம். எப்போதுமே ஓவர்லாக் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லாத மாதிரியே தையல் போடுங்க. நான் எல்லா வீடியோலையுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஓவர்லாக் இல்லாமலே எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தச்சு கொடுக்குறவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், தச்சு கொடுத்த உங்களுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் தான் அடுத்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 பக்கத்தையும் ஒன்றா மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு ஹிப்புக்கு கிட்ட ஒரு 1 இன்ச் இல்லைனா 3/4 இன்ச் வந்து ஸ்லைடாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து சைடு தொங்காமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இடத்தையும் ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்லீவ் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஹை பஃப் ஸ்லீவ் தான் தைக்கிறதா சொல்லி மார்க் பண்ணி கட் பண்ணோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வரைஞ்சோம் இல்லையா, அந்த பஃப் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வரைஞ்ச இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து சென்டர் வரைக்கும் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த இடத்துலேருந்து சென்டர் வரைக்கும் ஃபார்வேர்டில் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இந்த சைடு வரும்போது பேக்வேர்டில் வந்துட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைனாக அந்த ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஹை பஃப்பும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சேம் இதே மெத்தட்லேயே இன்னொரு ஸ்லீவையும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்லையா சென்டர், அதில் வச்சு கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு தைச்சிட்டு வாங்க.
இப்படி தச்சிட்டே வரும்போது உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்னொரு மடிப்பும் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மடிச்சிங்களோ அதே டைரெக்ஷனில் மடித்து விட்டு ஸ்லீவை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணும்போதும் கிளாத்தை அப்படியே திருப்பி வச்சு நடு சென்டர்லேருந்து திரும்ப கை எண்டு வரைக்கும் தைச்சிட்டே வாங்க. அப்படி தைச்சிட்டு வரப்பையும் கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எந்த டைரெக்ஷனில் மடித்து விட்டிங்களோ அதே டைரெக்ஷனில் மடித்து விட்டு கரெக்டாக கிளாத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து இன்னொரு தையல் போட்டு 2 தையலாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து நறுக்கும் போதே 1.5 இன்ச் தையலுக்காக விட்டு மார்க் பண்ணி தான் கட் பண்ணோம். அதே மாதிரி 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துலையே 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்யூச்சரில் பிரித்து விட்டுக்கிற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கோட் தான் தைக்க போகிறோம். கோட்டுக்கு வந்து லைனிங்கோடு சேர்த்து தான் நம்ம கட் பண்ணி வச்சோம். இப்போ அந்த கிளாத்தை மெயின் கிளாத்தோடு வச்சு பின் பண்ணிவிட்டு அந்த தையல் எல்லா இடத்துலையும் போட்டு எடுத்துக்கோங்க. சைடில் ஹிப்பு ஜாயின் பண்ணோம் இல்லையா, ஆம் ஹோல்லேருந்து ஹிப் வரைக்கும் ஜாயின் பண்ணுற இடத்த தவிர மற்ற 3 சைடும் தையல் போட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 3 கிளாத் வந்து வரும். அதை நீங்கள் ஃபுல்லாகவே தச்சு எடுத்து வெளி பக்கமாக திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. வெளி பக்கமாக திருப்பி விட்டு எடுத்துட்டு அதை ஒரு அமுக்கு தையல் மாதிரி ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கோட்டும் ரெடி ஆகிடும். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சைடையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடை ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நாட் வேணும் அப்படின்னா நாட் வச்சுக்கோங்க. நான் ரெடிமேட் நாட் தான் இதில் ஜாயின் பண்ணேன். ரெடிமேட் நாட்டை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன டேசல் மாதிரி வச்சேன். அது நான் கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்கலை. இது ஃபுல்லாகவே ஸ்டோன் இருந்துச்சு அப்படிங்கிறனால தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டோன் கிளாத்தில் வந்து நான் நாட் வைக்காமல் ரெடிமேடாக என்கிட்ட இருந்த நாட்டையே அதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் சின்ன டேசல் மாதிரி வச்சு அந்த கோட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது ஃபுல்லாகவே ஸ்டோன் இருந்ததுனால தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து தைக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கிற இடத்துல இருக்க ஸ்டோன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. நானே 4-5 ஊசிக்கிட்ட உடச்சிட்டேன் பொறுமை இல்லாமல். அதனால் பொறுமையாக அந்த ஸ்டோன்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த கோட்டில் சைடும் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோட் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். கோட்டும் வெளி சைடு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள் சைடு ஜாயின் பண்ணிங்கன்னா ஓவர்லாக் இல்லாமலே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லேயர் வந்து 3 லேயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஃபுல்லாக சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஊசி நூலால் 3 லேயரையும் நான் கோர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஊசி நூலால் கோர்த்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரில் வந்து ஈஸியாக கிடச்சிடும். என்னோட மிஷினில் ஃப்ரில் பண்ண முடியாது. நம்ம இப்போ 3 லேயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து டாப் பார்ட் நம்ம ஸ்லீவோட ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, டாப் பார்ட் அதோட அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கவுன் வந்து ரெடி ஆகிடும். இது கூட நம்ம லைனிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த லைனிங்கையும் உள் பக்கமாக ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ராக் வந்து நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். இந்த ட்ரெஸ்ஸை தைக்கும்போது ரொம்பவே அந்த ஸ்டோன்ஸ் இருந்து ரொம்ப சிரமமாகவும் ஊசி அடிக்கடி உடஞ்சி தைக்கிறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் பார்க்கும்போது நம்ம பட்ட சிரமம் கஷ்டம் எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் என்ன கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் அதுவும் ஒரு நாள் அழகாக மாறும். இந்த வேர்ட் ஸ்கிரிப்ட் எதுவும் கிடையாது. டக்குன்னு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும்போது தோணுச்சு நான் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.